ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள். அதாங்க நம்ம பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இவ்வளோ அட்வான்ஸாக சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜான்வரி 12th படம் புது படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த வகையில் 12ஆம் தேதி 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஸோ 2 படமே நம்ம லேட்டாக தான் பார்த்தோம். ஒன்று ஒரு 8 மணி ஷோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி ஷோ. ஸோ விடிய காத்தால் உட்காந்து நான் அப்படியே தூங்கி வலிஞ்சு நான் ரிவ்யூ பண்ண விரும்பலை. ஸோ அதனால தான் இன்றைக்கும் லேட் ஆகிடுச்சு. பட் நம்ம வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்றைக்கி எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கில்லர் கேப்டன் மில்லர். எஸ், தனுஷ் அவர்கள் நடிப்பில் அருண் மாத்தேஸ்வரன் அவருடைய இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ்குமார் அவருடைய இசையில் சத்யஜோதி தியாகராஜன் தயாரிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த படத்தை பார்த்தி அப்படின்னா நம்ம ஊர் பக்கம் அதாவது திருநெல்வேலி இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோடைய அந்த பேஸ் கதை அது நடக்கிற மாதிரி எடுத்துருக்கிறாப்புல. ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு பீரியாடிக் ஃபில்ம், அதாவது வெள்ளைக்காரங்காலத்தில் நடந்த ஒரு கதை. இந்த படத்தில் நம்ம பாசிட்டிவ்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த படத்துடைய மேக்கிங். ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துடைய இசை, ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய அந்த பின்னணி இசை. இப்போ பாட்டெலாம் சுமாராடா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பாட்டெலாம் கேட்க முடியாவே இருக்குது. இருந்தாலும் அதையெல்லாம் ஒருபடி மேலே தாண்டி நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் வைக்கிற பாரு என்னோட முழு திறமை எடுத்து வச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காப்புல. வேறு லெவலில் இருக்குது பிஜிஎம்லாம். சில பேர் சொல்லுவாங்க காதுலாம் ஒலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு பிஜிஎம் இவ்வளவு சத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப சொத்தம் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த சீன்ஸ், அதாவது அருண் மாத்தேஸ்வரன் அவர்கள் திங்க் பண்ண ஒரு விஷயத்தை அப்படியே நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசை, பின்னணி இசை மூலமாக அப்படியே இன்னும் பிரம்மாண்டப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்ததாக இந்த படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவாக எனக்கு தோணுன விஷயம் அஃப்கோர்ஸ் தனுஷ் அவர்கள் தான். சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சட்டிலாக இறங்கி ஒன்று பண்ணணும், அதையும் பண்ணியிருக்காப்புல. கொஞ்சம் அப்படியே கெத்தாக அப்படி நடந்து அப்படி இந்த ஷார்ப்பான லுக்கு அதை மட்டுமே வைக்கணும், அதுவும் பண்ணியிருக்காப்புல. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த துரோகின்ற பேர் வாங்குறது, இப்படி நிறைய விஷயங்கள் படத்தில் ஏகப்பட்ட ஷேட்ஸ் இருக்குது. அதோட ஏகப்பட்ட கெட்டப்ஸும் இருக்குது. நம்ம தனுஷ் அவர்களுக்கு லாங் ஹேரில் வர்றாரு, குடியும் போட்டு வர்றாப்புல, ஷார்ட் ஹேரில் வர்றாப்புல, அப்புறமா அந்த மிலிட்ரி மேன் அந்த லுக்கில் வர்றாப்புல, க்ளீன் ஷேவில் வர்றாப்புல, ஃபுல் தாடியில் வர்றாப்புல, ஆஃப் தாடியில் வர்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி ஆஃப் ஷேட்ஸ் இந்த படத்தில். ஒரே படத்துக்கு இவ்வளோ மெனக்கெட்டிருக்காப்புல நம்ம தனுஷ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு இன்னும் ஒரு கேரக்டர் நான் ரொம்ப ரசித்து பார்த்தது என்னென்னா, ஒரு 10 நிமிஷம் அந்த கேரக்டர் வரும். ஆக்சுவலாக அந்த மிலிட்ரி கேம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டாக, அதாவது ஸ்டீஃபன் அப்படின்ற கேரக்டர். ஆக்சுவலாக செம்பட்டையா அவரோட பேர், அதாவது ஸ்டீஃபன் மாற்றி சொல்லுவாங்க. இல்லை அப்படியே நம்ம ஊர் பாசையே அப்படியே அழகாக பேசுதாப்புல. அதுவும் அந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது பற்றிலாம் தரம். அப்பப்போ நிறைய படங்களில் உங்களுக்கு இதே மாதிரி சின்ன சின்ன காட்சிகள்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த காட்சி எல்லாத்துலேயுமே கூட இந்த அளவுக்கு உங்களுக்கு பேர் வந்திருக்காது. பட் இந்த படத்தில் இந்த கேப்டன் மில்லரில் உங்களுக்கு அந்த 10 நிமிஷம் அந்த காட்சி இருக்குது பாருங்கள், மிரட்டிட்டீங்க. வாழ்த்துக்கள்யா, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. என் ட்விட்டர் பேஜில் கூட போட்டிருந்தேன், அவர் பேர் என்னன்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அவர் பேர் ஏதோ போட்டிருந்தேன் கீழே, நான் அதை கவனிக்கலை. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். உண்மையிலேயே அவருக்கெல்லாம் நிறையா இன்னும் படங்களில் இன்னும் நிறைய சான்ஸ் கொடுக்கலாம், பெரிய பெரிய ரோல்ஸே கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது ரொம்ப நம்மளுக்கு ஈர்ப்பா அப்படின்ற மாதிரி கேரக்டர்ஸ் அப்படின்றது எனக்கு பர்சனலாக படலை. நிறைய பேர் அப்போ நம்ம சிவானா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சிவானா அப்படின்னு சொன்னால் அப்படியே நடந்து வந்தால் போதும், ஸ்லோ மோஷனில் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கண்டென்ட்டுக்கு ஏதாவது அவரை யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. பட் இது ஒரு எலிவேஷன், மாஸ் எலிவேஷன் இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். சும்மா அவரை அப்படியே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அப்படியே ஸ்லோவாக நடந்து எல்லா படத்துலையும் காட்டினீங்கன்னா போர் அடிச்சிடும், சளிச்சு போயிடும்ல. அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்றதான் என்னுடைய பாயிண்ட். சரி, ஓகேங்க. இப்படிலாம் பாசிட்டிவாக நிறைய அடிக்கிட்டே போகலாம். அந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்ஷன்.
ஆக்ஷன் படம் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த ஆக்ஷன் தான் பிரச்சனையாகவுமே இருக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம தேட்டரில் நிறைய வாய்ஸ் கேட்குறோம், என்னையா ஆனால் ஊனா சட 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 சடன்னு அடிச்சுட்டே இருக்கிய அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கதை அப்படின்றது வந்து பெருசாக அப்படியே இந்த 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அப்படியே அந்த ஒரு அப்படிலாம் கிடையாது. ரொம்ப யதார்த்தமாக நம்ம பல படங்களில் பார்த்த ஒரு கதையை தான் இந்த படத்துலையும் எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் என்ன மேட்ரு அப்படின்னு சொன்னால், அந்த ப்ரெசன்டேஷனில் நம்மளை வந்து அப்படின்னு சொல்லி வாய்ப்புழக்க வச்சிடுறாரு இயக்குனர். அதுக்காக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தில் வந்து நம்ம குறை சொல்கிற மாதிரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்லோ ஸ்க்ரீன் ப்ளே அருண் மாத்தேஷன் அவருடைய படம்னாலே அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஒரு ஃப்ளோ என்ன இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷுவல் மூலமாகவே நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாப்புல. அதே தான் இதுலேயும் பண்ணியிருக்காப்புல. மற்றபடி இந்த படத்தில் வந்து அவருடைய 2 படங்கள், இதுக்கு முந்தைய 2 படங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்றது கம்மியாக இருக்கும். அதை இந்த படத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காப்புல. அதாவது தனுஷ் அவர்கள் அப்படியோடைய படம் அப்படின்றதுனாலே என்னமோ தெரில. ஸோ அந்த இதை வந்து பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2 தூண்கள் இந்த படத்தை தாங்கி பிடிக்கிறாங்க. ஒன்று நம்ம தனுஷ் அவர்கள், இன்னொன்று நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள். அவங்க 2 பேரும் அந்த தூண் தாங்கி பிடிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் மாத்தேஷன் அவர்களுடைய அந்த விஷன். இதுதான் இந்த கேப்டன் மில்லருடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு உண்டான லீட் அதுவுமே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கிடுவோம் அடுத்த செகண்ட் பார்ட் எப்போ வரப்போகுது, எப்போ எடுக்க போகிறாங்க, ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டாங்களா அப்படின்ற நமக்கு தெரில. எடுத்தா அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஹாலிவுட் லெவலில் ஒரு தமிழ் படம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தைரியமாக இந்த கேப்டன் மில்லர் படத்தை வந்து நீங்கள் புக் பண்ணலாம். அவருடைய டேரக்டரோட முந்தைய படங்கள் பயங்கர வன்முறையாக இருந்துச்சப்பா, அப்போ இந்த படமும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, அவ்வளோ ரானஸாக இல்லை அப்படின்றது நம்மளுடைய தாழ்மையான கருத்து மக்களே. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் 5க்கு 4 கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்கப்பா. எதிர்பார்க்கல, உண்மையிலே சொல்கிறேன், இந்த அளவுக்கு இந்த படம் வந்து எனக்கு பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.